இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அண்ட் parallel கனெக்ஷன்ல சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். முத கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் குரிய ஃபார்முலா போன கிளாஸ்ல நம்ம டெரைவ் பண்ணோம். இன்னைக்கு அந்த ஃபார்முலா மட்டும் உங்க மனசுல இருக்கணும். கெப்பாசிட்டர் இன் சீரிஸ்க்கு 1 divided by C is equal to 1 divided by C1 plus 1 divided by C2. அடுத்து மூணா கெப்பாசிட்டர் நாலா கெப்பாசிட்டர் இருந்தா 1 divided by C3 plus 1 divided by C4 இப்படி போட்டுட்டு போகணும் up to n number of capacitors. இந்த ஃபார்முலாவை இப்படியும் எழுதலாம். C total is equal to C1 into C2 divide by C1 plus C2 அப்படின்னு எழுதலாம். இந்த ரெண்டுமே இதுவும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். சரியா? மேத்தமெட்டிக்கல் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முதல் ஃபார்மை மேத்தமெட்டிக்கல் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண ரெண்டாவது ஃபார்ம் கிடைக்குது. இந்த ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இந்த ரெண்டுத்துக்கும் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வில் பி த சேம் வேல்யூ C1 into C2 டிவைட் பை C1 plus C2. சரி, இது சீரிஸ் கனெக்ஷன். கெப்பாசிட்டர் சீரிஸ் கனெக்ஷனாக இருந்தால் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கெப்பாசிட்டர் parallel கனெக்ஷனுக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் C is equal to C1 plus C2 plus C3 அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கோ அப் டு n number of capacitors C1 plus C2 plus C3 4 5 இப்படின்னு போய்கிட்டு இருக்கும். சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு மனசுல இருக்கணும். நம்ம இப்போ கணக்கு செய்யறப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, முத கணக்கு படிச்சு பாருங்க. 2 capacitors of 8 microfarad. இந்த சிம்பல் மைக்ரோ, எஃப்ங்கிறது ஃபேரடை குறிக்குது. கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் ஃபேரட். ஜெனரலா கெப்பாசிட்டரை மைக்ரோஃபேரட்ல சொல்லுவாங்க. 2 capacitors of 8 microfarad and 2 microfarad are connected in series. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. across a 400 volt DC supply. calculate 3 பாராமீட்டர் கண்டுபிடிக்கணும். முத பாராமீட்டர் the resultant capacitance. ஒன்னாவது இது the charge on each capacitor. இது ரெண்டாவது the PD across each capacitor. இது மூணாவது. இந்த PD அப்படின்னு போட்டிருக்காங்களா, இந்த PDங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் PD. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது வோல்டேஜை குறிக்கும். சரி, இப்போ கணக்கை சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கிவன் டேட்டா இந்த கொடுத்துருக்கிற கணக்கில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அதை நம்ம தனியாக எடுத்து எழுதணும். அதான் கிவன் டேட்டா. 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. 2 கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு 2 வேல்யூ இருக்கு. 8 மைக்ரோஃபேரட் 2 மைக்ரோஃபேரட் கொடுத்துருக்காங்களா. இதை C1 அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். C1 is equal to 8 மைக்ரோஃபேரட், C2 is equal to 2 மைக்ரோஃபேரட். கணக்கில் இது C1 இது C2லாம் கொடுக்கல. ஏதாச்சும் ஒன்று C1 வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று C2 வச்சுக்கலாம். அடுத்து சப்ளை வோல்டேஜ் 400 வோல்ட் DC இருக்கா, தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். சப்ளை is equal to 400 வோல்ட் DC. இந்த 3 தான் இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட டேட்டாஸ். சரி, இதை வச்சு இந்த 3 பாராமீட்டர் கண்டுபிடிக்கணும். முதல் பாராமீட்டர் the resultant capacitance. சரி, the resultant அப்படிங்கிற வார்த்தைக்கும் டோட்டல்ங்கிற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். தமிழில் மொத்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, அதான் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறது. இந்த கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் மொத்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷனாக இருக்குது. இப்போ சீரிஸ் கனெக்ஷனுக்கு 2 கெப்பாசிட்டர் சீரிஸ் கனெக்ட் பண்ணால் அதோட ஃபார்முலா இதுதான். இது உங்களுக்கு மனசில் இருக்கணும். ஃபார்முலா CT அப்படின்னு போட்டிருக்கேன். CTங்கிறது இந்த Tங்கிறது டோட்டலாக குறிக்குது. டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C1 மல்டிப்ளைட் பை C2 டிவைட் பை C1 பிளஸ் C2. மேலே 2 கெப்பாசிட்டன்ஸோட ப்ராடக்ட்டும் டினாமினேட்டரில் 2 கெப்பாசிட்டன்ஸோட சம்மும் எடுக்கணும். இதுதான் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ்க்குரிய ஃபார்முலா. அழகாக நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். C1ஓட வேல்யூவையும் C2ஓட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கிடைக்கக்கூடியதான் ஆன்சர். C1 8, C2 2. 8 multiplied by 2 whole divided by 8 plus 2. The answer is
1.6 மைக்ரோஃபாரட். 1.6 மைக்ரோஃபாரட். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இந்த யூனிட்டை மறந்துடக்கூடாது, மைக்ரோ அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரியா? 1.6 மைக்ரோஃபாரட். ஃபார்முலாவையும் பாக்ஸ் பண்ணிடுங்க, ஆன்சரையும் பாக்ஸ் பண்ணிடுங்க. CT is equal to 1.6 மைக்ரோஃபாரட். இது மொதல் பேராமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது பேராமீட்டர், the charge on each capacitor. the charge on each capacitor, இது ரெண்டாவது பேராமீட்டர், இதை கண்டுபிடிக்கணும். சீரிஸ் கனெக்ஷன் தான். சீரிஸ் கனெக்ஷன்ல ரெண்டு கெப்பாசிட்டருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். இதை நம்ம போன கிளாஸ்ல டெரிவேஷன் பண்றப்ப பார்த்தோம். முக்கியமான அப்சர்வேஷன், சார்ஜ் ஆன் C1, இங்க ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. சார்ஜ் ஆன் C1 is equal to சார்ஜ் ஆன் C2. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒண்ணா கண்டுபிடிச்சாலே போதும். ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்க போகுது. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சா போதுமானது. இந்த சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் சார்ஜ், வோல்டேஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், அதை தான் இங்க எழுதியிருக்கோம். சார்ஜ் Q is equal to C into V. இந்த Cங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். இந்த Cங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கணும். சார்ஜ் Q is equal to C into V. 1.6 into 10 power minus 6. அந்த மைக்ரோவோட வேல்யூ 10 power minus 6. வோல்டேஜ் 400. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர், சார்ஜ் Q is equal to 640 மைக்ரோ கூலும். யூனிட் எழுதணும், ஆன்சரை பாக்ஸ் பண்ணுங்க, ஃபார்முலாவை பாக்ஸ் பண்ணுங்க. சரி, அடுத்து மூணாவது பேராமீட்டர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது வோல்டேஜ் தான். அதுக்கு நம்ம V1 அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன், V2 அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டர் 1க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, கெப்பாசிட்டர் 2க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2, இப்படி நம்ம பேர் கொடுத்துருப்போம். இந்த ஃபார்முலாவும் ரிலேஷன் பிட்வீன் சார்ஜ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ், இதான் இதே இப்போ நம்ம இங்க பார்த்ததை தான் இங்க எழுதியிருக்கோம். வேற ஃபார்முலா, V1 is equal to Q divided by C1. இங்க ஒரு சீரிஸ் கனெக்ஷன்ல C1க்கு அக்ராஸா ஒரு வோல்டேஜ் இருக்கும், C2க்கு அக்ராஸா வேற ஒரு வோல்டேஜ் இருக்கும். சீரிஸ் கனெக்ஷன்ல V1 is not equal to V2. அப்ப V1 தனியா கண்டுபிடிக்கணும், V2 தனியா கண்டுபிடிக்கணும். போன பாராமீட்டர்ல சார்ஜ் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால C1 is equal to C2 போட்டோம். இங்க அப்படி போட முடியாது. சீரிஸ் கனெக்ஷன்ல வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும், கெப்பாசிட்டர் அக்ராஸா வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும். C1 தனியா இருக்கும், C2 வேற ஒரு வோல்டேஜ் இருக்கும். சரி, அப்ப V1 தனியா கண்டுபிடிக்கணும். V1 is equal to Q divided by C1. இந்த சார்ஜ்ங்கிறது ரெண்டு கெப்பாசிட்டருக்கு சரிசமம் தான், அதனால Q ன்னு எடுத்திருக்கேன், Q1 ன்னு எடுக்கல. V1 is equal to Q divided by C1. Q நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 640 into 10 power minus 6. இந்த மைக்ரோ மறந்துடாதீங்க, பசங்க பண்ண தப்பு அடிக்கடி பரீட்சையில் பார்க்கறது உண்டு. இந்த 10 power minus 6 மறந்துடுவாங்க, மறக்கக்கூடாது. 640 into 10 power minus 6. C1 ஓட வேல்யூ 8 into 10 power minus 6. இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் 80. V1 is equal to 80 volt. சரி, இதே மாதிரி V2 கண்டுபிடிச்சிடலாம். V2 is equal to Q divided by C2. இதோட ஆன்சர் 320 வோல்ட். இது முதல் கணக்கோட நிறைவு. கேட்டிருக்கிறது 3 பேராமீட்டர் கேட்டிருக்காங்க. திருப்பி கணக்குள்ள போவோம். 3 பேராமீட்டர் கேட்டிருக்காங்க, 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு எளிமையான கணக்கு, சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய முதல் கணக்கு. சரி, அடுத்த கணக்குக்கு போவோம். இதை படிச்சு பாருங்க. கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 2 மைக்ரோஃபாரட், 8 மைக்ரோஃபாரட் and 10 மைக்ரோஃபாரட் ஆர் கனெக்டட் இன் parallel. இதான் முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கா இல்ல parallel கனெக்ஷன்ல இருக்கா, அதை கணக்குல இருந்து நம்ம எடுக்கணும், தீர்மானம் பண்ணிக்கணும். இப்போ இது parallel கனெக்ஷன் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, parallel to a 250 volt DC supply.
calculate 3 பாராமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. the equivalent capacitance, the total charge, the charge on each capacitor, இந்த 3 பாராமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கணக்கு இன்னொருக்க படிச்சுக்கிடுவோம். capacitors of capacitors 2 microfarad, 8 microfarad and 10 microfarad are connected in parallel. இது முக்கியமானது. 250 volt DC supply. Calculate the equivalent capacitance, the total charge, the charge on each capacitor. Solution நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த கணக்கில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கோ அதை தனியாக எடுத்து எழுதணும். கிவன் டேட்டா இங்கே 3 கெப்பாசிட்டர் இருக்கிறனால C1, C2, C3 பேர் கொடுத்துருக்கேன். இது ஏதாச்சும் ஒன்று C1 வச்சுக்கலாம், ஏதாச்சும் C2 வச்சுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. C1 is equal to 2 microfarad, C2 is equal to 8 microfarad, C3 is equal to 10 microfarad எழுதியாச்சு. முதல் பாராமீட்டர் இந்த ஈக்குவலண்ட்ங்கிற வார்த்தைக்கும் டோட்டல்ங்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான். இந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸுங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய கணக்கோட இந்த சர்க்யூட்டில் மொத்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஈக்குவலண்ட்ங்கிறது மொத்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல்னாலும் ஒன்று தான், ஈக்குவலண்ட்னாலும் ஒன்று தான். சரியா? பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ பேரலல் கனெக்ஷனுக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். C1 is equal to C2 plus C3. 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அதனால C1 plus C2 plus C3 இதான் ஃபார்முலா. இந்த 3 வேல்யூ இங்கே இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த இடத்துல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். CT is equal to 20 மைக்ரோஃபேரட். இந்த மைக்ரோஃபேரடை மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், யூனிட்டை மறக்காதீங்க. 2 plus 8 plus 10 20 மைக்ரோஃபேரடை மறந்துடாதீங்க. சரி, முதல் பேராமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த பேராமீட்டர் இந்த டோட்டல் சார்ஜ். இந்த டோட்டல் சார்ஜ் இதுக்கு உங்களுக்கு இந்த ரிலேஷனும் மறக்கவே கூடாது. Q is equal to C into V. Q is equal to C into V. இந்த Cங்கிறது டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சாரி, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். CTங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். CT என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 20 மைக்ரோஃபாரட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. CT 20 into 10 power minus 6 மறந்துடாதீங்க. 20 into 10 power minus 6. Vங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க 250. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த 20ஐயும் 250ஐயும் பெருக்குங்க 5000 into 10 power minus 6. அப்போ Q is equal to 5000 மைக்ரோ கூலும். சார்ஜோட யூனிட்டு கூலும், மறந்துடாதீங்க. சார்ஜோட யூனிட்டு கூலும். மைக்ரோ 10 power minus 6 அப்படியே வச்சுக்கிட்டு இதோட சிம்பிள் 10 power minus 6 ஓட சிம்பிள் இதான் மைக்ரோ கூலும். இதான் யூனிட். Q is equal to 5000 மைக்ரோ கூலும்னு எழுதியிருக்கேன். சரி, இது ரெண்டாவது பேராமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மூணாவது பேராமீட்டர் இந்த சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா Q1 is equal to C1 into V. C1 ஓட வேல்யூ கணக்கில் இருக்கு 2 into 10 power minus 6 மைக்ரோஃபாரட் கொடுத்துருப்பாங்க. 2 மைக்ரோஃபாரட் கொடுத்துருப்பாங்க. 2 into 10 power minus 6. வோல்டேஜ் 250. இந்த 3 கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் ஒன்று தான். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 500 into 10 power minus 6 கூலும். Q2 அதுக்கு ஃபார்முலா இந்த C2ங்கிற வேல்யூவையும் வோல்டேஜையும் மல்டிப்ளை பண்ணால் Q2 கிடைச்சிடும். சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் 2. அதே மாதிரி மூணாவது கெப்பாசிட்டரில் Q3 is equal to C3 into V. C3யோட வேல்யூவையும் வோல்டேஜோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் Q3 கிடைச்சிடும். Q3 கிடைச்சிடும். 2500 into 10 power minus 6 கூலும். இது ரெண்டாவது கணக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கணக்கில் ஒன்று சீரிஸ் கனெக்ஷன் இருந்துச்சு, இன்னொன்று பேரலல் கனெக்ஷன் இருந்துச்சு. சரியா? இப்போ மூணாவது பார்க்க போகிறதுல ரெண்டுத்தோட காம்பினேஷன் இருக்கும். கணக்கை படித்து பார்ப்போம். 2 capacitors having capacitance of 6 microfarad and 10 microfarad respectively. அப்போனா இந்த 6 microfarad தான் C1 வச்சுக்கணும்.
10 மைக்ரோஃபாரடை தான் C2 வச்சுக்கணும், ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டான். இதை மாற்றக்கூடாது. 2 capacitors having capacitance of 6 microfarad and 10 microfarad respectively are connected in parallel. சரி, இந்த ரெண்டு கெப்பாசிட்டருமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து இன்னும் கனெக்ட் தொடருது. A 16 microfarad capacitor is connected in series with this parallel combination. இப்போ மொதல் ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலாக இருக்கான். இந்த பேரலல் காம்பினேஷனோட இன்னொரு கெப்பாசிட்டர், இந்த 10 மைக்ரோஃபாரட்ங்கிற கெப்பாசிட்டரை சீரீஸாக சேர்த்துருக்கான். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. A 16 microfarad capacitor is connected in series with this parallel combination and the complete circuit is connected across a 400 volt DC supply. சப்ளைன்னு கொடுத்துட்டாங்க. calculate 4 பாராமீட்டர் சொல்லியிருக்காங்க. The total capacitance of the circuit, the voltage across each capacitor, the total charge in the circuit, the charge on each capacitor. ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாகவும் சார்ஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் சார்ஜையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? C1 is equal to 6 microfarad, C2 is equal to 10 microfarad, C3 is equal to 16 microfarad. சப்ளை 400 வோல்ட் DC. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்கை படித்து பார்த்து நம்ம கணக்கு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தியரிட்டிக்கல் வேல்யூவை ஒரு சர்க்யூட் டயக்ராமாக வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கணக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய கணக்கை நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும், புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா? இந்த C1 C2 பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. C1 6 மைக்ரோஃபாரடையும் C2 10 மைக்ரோஃபாரடையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதான பேரல் கனெக்ஷன். இந்த ரெண்டு பேரல் கனெக்ஷனும் C3ங்கிற கெப்பாசிட்டரோட சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா பிள்ளைங்களா? C3 16 மைக்ரோஃபாரட், இந்த C3ங்கிறது இந்த ரெண்டு காம்பினேஷனோட சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வோல்டேஜ் 400 வோல்ட். சரியா? இதான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய படத்தை சர்க்யூட் டயக்ராம் வரையணும்னா இப்படி தான் வரைய முடியும். இப்போ கணக்குக்குள்ளே போவோம். முதல் இந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். the total capacitance of the circuit C1 and C2 parallel இருக்கு. இந்த C1ஐயும் C2ஐயும் parallel இருக்கு. ஈக்குவலன்ட் சர்க்யூட் இதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய வேல்யூ இந்த C3ங்கோட வேல்யூவையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். C1 and C2 in parallel. பேரலுக்கு இதான் ஃபார்முலா. C1 plus C2 ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 16 மைக்ரோஃபாரட். இது வந்து இந்த ரெண்டு பேரல் கெப்பாசிட்டரோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த ரெண்டு பேரல் கெப்பாசிட்டன்ஸை ஒரே கெப்பாசிட்டர் ஆக்கணும்னா அதோட வரக்கூடிய வேல்யூ 16 மைக்ரோஃபாரட். இப்போ இந்த CP அப்படிங்கிறது இந்த ரெண்டு C1 அண்ட் C2ஓட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CP அப்படின்னு கொடுத்துருக்கோம். காரணம் பேரல் கனெக்ஷனாக இருக்கிறனால CPன்னு கொடுத்துருக்கோம். இந்த CPயும் C3யும் சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. சீரிஸ் கனெக்ஷனுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு CPங்கிறது ஒரு கெப்பாசிட்டர், C3ங்கிறது இன்னொரு கெப்பாசிட்டர். இந்த ரெண்டையுமே சீரிஸாக இருக்குது. அதோட ஃபார்முலா CP மல்டிப்ளைட் பை C3 ஹோல் டிவைட் பை CP plus C3. CPங்கிறது 16 மைக்ரோஃபாரட் இங்கே எழுதியிருக்கோம். C3யும் 16 மைக்ரோஃபாரட் தான். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 மைக்ரோஃபாரட். இதுதான் மொதல் பேராமீட்டர். The total capacitance of the circuit is 8 microfarad. சரி, அடுத்து இந்த ரெண்டாவது பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மூணாவது கண்டுபிடிச்சுக்கிடும். காரணம் இதோட வேல்யூ இங்கே தேவைப்படும். அதனால் இந்த டோட்டல் சார்ஜ் இந்த சர்க்யூட்டை முதல் கண்டுபிடிப்போம். இந்த டோட்டல் சார்ஜ் இந்த சர்க்யூட் இதுக்கு ஃபார்முலா தெரியும். சார்ஜுக்குரிய ஃபார்முலா Q is equal to C into V. இந்த Cங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸை குறிக்குது. Q is equal to the total charge in the circuit கண்டுபிடிக்க போகிறோம். Qங்கிற சார்ஜ் எவ்வளவு, அது
C total multiplied by V. Q is equal to C into B தான். Cங்கிறது total capacitance 8 microfarad. 8 microfarad 10 power minus 6 இங்க எழுதியிருக்கேன். Voltage 400. 8 multiplied by 400 into 10 power minus 6. இதோட வேல்யூ 3200 into 10 power minus 6. இது இப்படியும் எழுதலாம். R அப்படின்னு போட்டு இந்த 10 power minus 6 சிம்பிளிஃபை பண்ணலாம். 3.2 microfarad 3.2 மில்லி எம்ங்கிறது 10 power minus 3 குறிக்குது. மில்லி கூலும் அப்படின்னு எழுதலாம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். 3200 into 10 power minus 6 3.2 into 10 power minus 3 ஒன்று தான். சரியா பிள்ளைங்களா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இது ஆன்சர். டோட்டல் சார்ஜ் இந்த சர்க்யூட் கிடைச்சிருச்சு. இப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் இதுக்கு இந்த Qங்கிற வேல்யூ தேவைப்படும். அதனால தான் இந்த மூணாவது பேராமீட்டரை ரெண்டாவதாக கண்டுபிடிச்சோம். வோல்டேஜ் the given circuit has two voltage drops V1 and V2. இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. இந்த ரெண்டு பேரலல் கெப்பாசிட்டர்லையுமே C1லையும் C2லையும் ஒரே அளவு வோல்டேஜ் தான் இருக்கும். இப்போ இதுக்கு பேருக்கு வேணா கொடுப்போமா? இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஏன்னு பேர் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு பேர் கொடுத்துருக்கேன். அப்போ A to B இது ஒரு வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி B இருந்து இந்த எண்டு வரைக்கும் இன்னொரு வோல்டேஜ் இருக்கும். காரணம் இந்த ரெண்டுமே பேரலா இருக்கு. C3 இதுக்கு சீரிஸா இருக்கு. அப்ப இங்க ஒரு வோல்டேஜ் இருக்கும், வோல்டேஜ் டிராப் இருக்கும். இங்க ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கும். சம்திங் ஒரு வோல்டேஜ் இருக்கும் இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸா. அப்ப ரெண்டு வோல்டேஜ் இருக்கு. V1 அப்படிங்கிற வோல்டேஜ் இந்த பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. V2ங்கிற வோல்டேஜ் இந்த சீரிஸ் கெப்பாசிட்டர் அக்ராஸா இருக்கும். அப்ப ரெண்டு வோல்டேஜுமே நம்ம கண்டுபிடிக்கணும். கேட்டிருக்கிற அதான் கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர். வோல்டேஜ் டிராப்னு எழுதியிருக்கேன். சில இது வோல்டேஜ் அக்ராஸ் தான் இருக்கணும். வோல்டேஜ் அக்ராஸ் தான் இருக்கணும். வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர். சரி, இந்த டிராப் வேண்டாம். வோல்டேஜ் அக்ராஸ் இந்த பேரலல் காம்பினேஷன் V1 பேரலல் காம்பினேஷனுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1 ன்னு பேர் கொடுத்திருக்கேன். V1 is equal to Q divided by CP. Qங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3.2 into 10 power minus 3 போன பாராமீட்டர் கண்டுபிடிச்சு 3.2 into 10 power minus 3 மில்லிங்கிறது 10 power minus 3. சரி, 3.2 into 10 power minus 3 divide by CP இந்த parallel capacitance ஓட equivalent capacitance. இந்த parallel circuit ஓட equivalent capacitance 16 into 10 power minus 6. இது கால்குலேட்டர் மூலமா சால்வ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, இதோட ஆன்சர் 0.2 3.2 இந்த 16ஆல இது 3.2 டிவைட் பை 16 போட்டிங்கன்னா 0.2 கிடைக்கும். இந்த 10 power minus 6 மேலே கொண்டு போயிருக்கேன். இது சிம்பிளிஃபை பண்ணால் 10 power plus 3 ஆயிரும். இந்த minus 3 இங்கே plus 6 இருக்கு. இப்போ 10 power 3 ஆயிரும். 0.2 into 10 power 3ங்கிறது 200. V1 is equal to 200 volt. சரி, இப்போ இந்த டோட்டல் வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும் 400ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 400 வோல்டேஜ் தான் V1க்கு அக்ராஸாகவும் V2க்கு அக்ராஸாகவும் பிரியும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் C1 பேரலல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாகவும் சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாகவும் பிரிய போகுது. இந்த Vங்கிற டோட்டல் வோல்டேஜ் தான் V1 பிளஸ் V2. V1 கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிக்கணும். அப்போ V2 is equal to V minus V1 எழுதிடலாம்ல. இந்த V1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ V2 is equal to V minus V1 எழுதலாம். Vங்கிறது சப்ளை வோல்டேஜ் 400, V1ங்கிறது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 200. அப்போ V2 is equal to 200 volt. இந்த ரெண்டையும் V1ஐயும் V2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா சப்ளை வோல்டேஜ் கிடைக்குது. V1 200 V2 200 ரெண்டையும் ஆட் பண்ணால் 400 கிடைக்குது. அதான் சப்ளை வோல்டேஜ்
இந்த சப்ளை வோல்டேஜ் தான் V1 ஆகும் V2 ஆகும் பிரியுது. ரெண்டு ஆட் பண்ணால் ஒரே அளவு கிடைக்கணும், சப்ளை வோல்டேஜ் கிடைக்கணும், கிடைக்குது, கரெக்டாக இருக்கு. சரி, அடுத்த பேராமீட்டர் கடைசி சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர். சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர். சார்ஜ் ஆன் C1 இஸ் Q1 கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக. Q1 is equal to C1 into V1. ஏன்னா இது parallel capacitance, டோட்டல் வோல்டேஜ் எடுக்கக்கூடாது, சப்ளை வோல்டேஜ் எடுக்கக்கூடாது. parallel capacitance அக்ராஸா V1ங்கிற வோல்டேஜ் தான் இருக்கு. அப்போ Q1 is equal to C1 into V1. C1 ஓட வேல்யூ 6 into 10 power minus 6, V1 ஓட வேல்யூ 200 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும் 1.2 into 10 power minus 3 கூலும். அதுக்கப்புறம் சார்ஜ் ஆன் C2 இஸ் Q2 நம்ம போட்டிருக்கோம். இந்த Q2 இஸ் ஈக்குவல் டு C2 இன்டூ V1. C2 இப்போ இந்த ரெண்டுமே பேரலாக தானே கனெக்ட் ஆகிருந்துச்சு. அப்போ பேரலாக இருக்குன்னா அங்கே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தான் இருக்கும். அதனால தான் இங்கேயும் V1 எடுத்திருக்கோம், இங்கேயும் V1 தான் எடுக்கணும், அதான் எடுத்திருக்கோம். C2 இஸ் ஈக்குவல் டு 10 into 10 power minus 6, சப்ளை வோல்டேஜ் V1 200 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். Q2 is equal to 2 மைக்ரோ கூலும் ஆன்சர் கிடைக்கும். சரி, இதை திருப்பி பாருங்க, உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.